மேஷம் மேஷராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் ஊற்றெடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். தாய் மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும். தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர் வருகையால் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும். ரிஷபராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கில்லை. வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். ஆறுமுக பெருமானை வழிபட அல்லல்கள் நீங்கும். மிதுனராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். துணிச்சலுடன் முடிவெடுப்பீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்களை பற்றி தவறாக பேசிய உறவினர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும். அம்பிகை வழிபாடு அளவற்ற மகிழ்ச்சி தரும். கடகராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாக முடியும். பிள்ளைகள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. சகோதரர்களால் வீண் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் குறைவாகத்தான் இருக்கும். இன்று நீங்கள் துர்க்கையை வழிபடுவதன் மூலம் நன்மைகளை கூடுதலாக பெறலாம். சிம்மராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். சிலருக்கு வீட்டில் மராமத்து பணிகள் அதிகரிக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பணவுதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தட்சிணாமூர்த்தியை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, பணவரவு திருப்தி தரும். பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மனதில் அடிக்கடி குழப்பங்கள் ஏற்படும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படும். ஆனால் லாபம் எதிர்பார்த்தபடி இருப்பது மகிழ்ச்சி தரும். வேங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் மன அமைதி பெறலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. துலாராசி அன்பர்களே, மனதில் குழப்பங்கள் நீங்கி உற்சாகம் ஏற்படும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும். குடும்ப பெரியவர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்து உதவி இழுபறியானாலும் கிடைத்துவிடும். லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாக முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர் மூலம் கிடைக்கும் செய்தி உங்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மன அமைதி பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே,
காலையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும். பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். தாய்வழி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். சிலருக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். லாபமும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். மகரம், மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்பட்டு திணற வைக்கும். காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறி அனுகூலமாக முடியும். வெளியூர் பயணம் தவிர்க்கவும். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்து உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். மகாவிஷ்ணு வழிபாடு மகிழ்ச்சி தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். கும்பம், கும்பராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். காரியங்கள் அனுகூலமாகும். உங்கள் பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவருடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையாக நடந்து கொள்வது அவசியம். வியாபாரம் எதிர்பார்த்தது போலவே நடைபெறுவது மகிழ்ச்சி தரும். இன்று மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். மீனம், மீனராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு நவீன டிசைனில் புதிய ஆடைகளை வாங்கும் யோகம் ஏற்படும். சிலருக்கு நண்பர்கள் வீட்டில் எளிய முறையில் நடைபெறும் சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டும் வாய்ப்பு ஏற்படும். தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். அவர் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். குலதெய்வத்தை வழிபட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும்.